இப்போ நம்ம பின்னாடி பார்க்குறீங்களே, எனக்கு பின்னாடி இதுதான் மினேரியா போகிறது. மினேரியா நேஷனல் பார்க் இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டரோ வருமா. மூணு டைரக்ஷனில் போனால் யானைகளை வந்து இங்கே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அபர்னாலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு லேக் ஒன்று இருக்குது, அங்கே யானையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். இங்கே ஏகப்பட்ட எலிஃபண்ட் வந்து நிற்கிது. Madhu Sankar. Madhu Sankar. Yeah, Madhu. Madhu. Okay, Madhu is fine. Your name? I am Ramu. Ramu. Okay. What is this route? Trincomalee Road. Huh? Trincomalee. Trincomalee Road. Yeah, Trincomalee. How long distance from here? Sorry? How long distance? Kilometer? 100 kilometers. Yeah, 100 kilometers. Okay. நடு காட்டில் தான் ஹபர்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நாம் ஹபர்னா ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து நம்ம புக் பண்ணியிருக்கிற ரூமுக்கு போயிட்டுருக்கோம். எக்ஸாக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ரூம் இருக்குது. ஹபர்னா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது யானைகள் தான். யானைக்கு ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஊர். நாம் வந்திருக்கிறதும் அந்த யானைகளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. பர்டிகுலராக சொல்லப்போனால் டூரிஸ்டர் இங்கே வர்றதுக்கான முக்கிய காரணமே ஹபர்னாவுக்கு பக்கத்தில் மினேரியா நேஷனல் பார்க்குன்னு ஒரு நேஷனல் பார்க்கும், கௌடில்யா நேஷனல் பார்க் அப்படின்னு இன்னொரு நேஷனல் பார்க் இருக்குது. இது ரெண்டுமே வந்து யானைகளுக்கு ரொம்பவே புகழ்பெற்ற இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இந்த செப்டம்பர் மாதத்தில் யானைகள் கூட்டமாக இந்த மினேரியா நேஷனல் பார்க்கில் ஒன்று கூடும். இது கேதரிங் டைம் சொல்லுவாங்க இந்த செப்டம்பர் மாதம். நாம் வந்திருக்கிறதும் செப்டம்பர் மாதத்தில் தான் வந்திருக்கோம். அதனால் ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா காஸ்ட். அதாவது ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் ஸ்ரீலங்காவில் பார்க்க முடியும். பர்டிகுலராக சொல்லணும்னா இந்த நேஷ்னல் பார்க்லாம் போகிறதா இருந்தால் ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். நானும் யூடியூப்பில் பார்க்கும்போது பார்த்தா நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்கே வருவாங்க, பிளாக்லாம் வெவ்வேறு இடத்துக்கு போவாங்க. ஆனால் எந்த நேஷ்னல் பார்க்குக்குமே போய் ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்களான்னு பார்த்தா எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயம். நாமளும் நம்ம எப்படியாவது ஒரே ஒரு சஃபாரியாவது நம்ம ஸ்ரீலங்கா வந்ததுக்கு போகணும், அதுவும் இந்த மினேரியா நேஷனல் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னன்னா நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி இந்த நம்ம தங்கியிருக்கிற கெஸ்ட் ஹவுஸோட ஓனர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து 16,000க்கு வந்து சொல்லியிருந்தார். ஓகே போகலாம் அப்படின்ட்டு. நான் 16,000ங்கிறதே எக்ஸ்பென்சிவ் தான், சரி பரவாயில்ல போகலான்னு ஒரு முடிவோடு வரும்போது பார்த்தா இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் டிரைவர் என்ன சொல்கிறாரு, 24,000 ஆகும் அப்படின்ட்டாரு. அதாவது உள்ளார போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ மட்டுமே 13,000 வரும். இதை தவிர என்னோட வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு 11,000, இது எல்லாம் சேர்த்து 24,000 ஆகும் அப்படின்ட்டாரு. அதனால் நம்ம மினேரியா நேஷனல் பார்க் போக முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு இருந்தப்போ தான் நம்மளுடைய ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொன்னார். அது என்னங்கிறத நான் ரெசார்ட் போனதுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டோம் ஹபர்னால. ரொம்ப ஆக்சுவலி 1 கிலோமீட்டர் இஸ் தேர் ஃப்ரம் 2 kilometer. 2 kilometers Yeah. from main. Yeah. Railway station to Yeah, railway station 2 railway kilometer. station இருந்து 2 கிலோமீட்டர் வந்திருக்கோம். டவுன் இஸ் அரௌண்ட் 1 kilometers. Yeah. 500 kilometers. 500 meters. Yeah, meters. ஓகே. நான் ஒரு ஹோம் ஸ்டேயில் தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தேன். இந்த ஹோம் ஸ்டேயோட பேர் வந்து ஹபர்னா நியூ ஸ்டார் ஹோம் ஸ்டே. ரொம்ப டீசெண்டாக இருந்தது. அந்த லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து இன்டீரியராக இல்லாமல் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஓரளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்தது. அதே சமயம் பீஸ்ஃபுல்லாக ஒரு எந்த விதமான இறைச்சல் இதெல்லாம் இல்லாமல் ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த ரூம் இருந்தது. நான் இங்கே 2 நாள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க ஏர் கண்டிஷன் வசதி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ரூமு வந்து ஒரு டீசெண்டான லொக்கேஷன்லையும் இருந்தது.
அதை தவிர காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, வெல்கம் ட்ரிங்க்கு இது எல்லாமே கொடுத்தாங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ஸு நம்ம ஊர்லனா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். எனக்கு ஸ்ரீலங்காவில் பிடிச்ச விஷயமே ரூம்லாம் ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது, டீசெண்டாகவும் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டபுள் காட் சொல்லலாம், அப்படி அந்த அளவுக்கு ஒரு ரூம் இருந்தது. அது தவிர வாஷ்ரூம் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது. இங்கே வந்து கொசுவலை வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்லையுமே வந்து கொசுவலை கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர வெல்கம் ட்ரிங்க் இங்கே எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா ஜூஸ் தான் வெல்கம் ட்ரிங்காக கொடுத்தாங்க. ஸ்ரீலங்காவில் சப்போட்டா ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்கு. எங்கே பார்த்தாலும் சப்போட்டா பழம் கூவி கூவி வித்துட்டு இருந்தாங்க. நமக்கு வெல்கம் ட்ரிங்க்கும் சப்போட்டா ஜூஸாகவே அமைஞ்சு போச்சு. பட் சப்போட்டா ஜூஸ் மாதிரி தெரியல, ரொம்ப நல்லாவே இருந்தது வெல்கம் ட்ரிங்க்கு. நாமளும் காலையில் 6 மணிக்கு கிளம்பி ஒரு 12 மணி ஆயிடுச்சு ரூம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சில்லுன்னு அந்த சப்போட்டா ஜூஸ் குடித்ததுக்கும் அதுக்கும் நமக்கே ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம நடந்து உங்களுக்கு நான் ஹபர்னாவை சுற்றி காமிக்கிறேன். இந்த இடம்லாம் வந்து பாருங்கள், நல்ல ஒரு ரிமோட்டான இடம் தான். ஆனால் வீடுகள்லாம் ஓரளவுக்கு இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியாவை தான் இருக்குது. அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் காடு சூழ்ந்த இடம் தான். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா காடு தான் ஹபர்னாவை சுற்றிலுமே. அதனால் நைட்டில் வந்து நடமாடுறதுங்கிறது அந்தளவுக்கு சேஃபாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து சில வீடியோஸ்லாம் முன்னாடி பார்த்துருக்கேன். அதிலலாம் வந்து கொஞ்சம் பொதுவாக ஊரே வந்து இலங்கையிலே பார்த்தீங்கன்னா கொழும்புலையே வந்து 7 மணிக்கெல்லாமே ஊரே அடங்கிருமா. அதிகபட்சம் 8 மணிக்கு மேலே மக்கள் நடமாட்டம் வந்து ஜாஸ்தி இருக்காதான். நான் வரும்போது கொழும்புல டிரைவர் வேறு பயமுறுத்தினார் நம்மளை. நீங்கள் அந்த இடம்லாம் போகிறீங்க, ஹபர்னா இதெல்லாம் வந்து ரூரலான இடம், அதுவும் காடுகள் சூழ்ந்த இடங்கிறதுனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இடம்லாம் ஈவினிங் டயத்துலலாம் ரொம்ப பார்த்து போகணும், இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்மளும் வந்து கொஞ்சம் ஆனால் என்னென்னா மர நிழல் இருக்கிறதுனால நமக்கு மெயின் ரோடு போகிற வரைக்கும் அந்த கஷ்டம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இடம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நம்ம கொழம்பு சிட்டியில் இருக்கும்போது கொழம்பு சிட்டியே வந்து நல்ல பியூட்டிஃபுல்லாக தான் இருந்தது. இப்போ கொழம்பு சிட்டியில் விட்டு நம்ம வெளியில் வரும்போது அந்த வித்தியாசத்தை வந்து நல்லாவே உணர முடியுது. நம்ம ஊர்லலாம் வந்து ஆட்டோன்னு நம்ம சொல்லுவோம். அதை பின்னாடி போய் பாருங்கள், இங்கே வந்து டக் டக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே கம்ஃபர்டபுளாக வந்து ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த டக் டக்கில் தான் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. நம்ம இங்கே வந்ததில் நேற்று கொழம்பு ஃபுல்லாக நேற்று ஒருத்தர் இலங்கை தமிழர் ஒருத்தர் நமக்கு அருமையாக ஹெல்ப் பண்ணார். நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலோட ஓனரே வந்து ஆட்டோ வச்சுருக்காராம். அவர் வேலைக்கு போயிருக்கார் போல் இருக்கு, 3 மணிக்கு வருவாராம். அவர் வந்ததுக்கப்புறம் நம்மளை அழைச்சிட்டு அந்த தம்புலா ரோடு கூப்பிட்டு போகிறான்னு இருக்காரு. அதாவது ட்ரிங்கோமலை போகிற ரூட்லேயும் யானைகள் நிற்குமா, இங்கே தம்புலா போகிற ரூட்லேயும் வந்து யானைகள் வந்து நிற்குமா. ஸோ அதனால் நம்ம போய் பார்க்கலாம். நமக்கு அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. இப்போ நம்ம பின்னாடி பார்க்குறீங்களே, எனக்கு பின்னாடி இதுதான் மினேரியா போகிறது. மினேரியா நேஷனல் பார்க் இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டரோ 15 கிலோமீட்டரோ வருமா. நம்ம ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். Any restaurant is there nearby? Any restaurant? ஹபர்னா ஒரு பெரிய ஊர்லாம் கிடையாது, ஒரு சின்ன டவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெயினாக டூரிஸ்டர் இங்கே வர்றதுக்கு முக்கிய காரணமே இந்த மினேரியா நேஷ்னல் பார்க்கு, கவுடலியா நேஷ்னல் பார்க் போகணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வர்றதே.
இதை தவிர ஹுருலு எக்கோ பார்க்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பார்க் இருக்கு, அதுலேயும் சஃபாரி இருக்கு. இந்த 3 நேஷனல் பார்க் தவிர சிக்ரியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. இங்கேருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்புறம் தம்புலான்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேஸ் இருக்கு, அதுவும் வந்து புத்தா டெம்பிளுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். அது ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ இங்கே 2 பிளேஸ்க்கும் போகிறதா இருந்ததுன்னா ட்ரெயினில் நீங்கள் வரணும், கொழம்புலேருந்து இல்லை வேற எங்கேருந்தாவது ட்ரெயினில் வரணும் அப்படின்னா நீங்கள் ஹபர்னா வந்துட்டு அங்கேருந்து தான் பஸ்லேயோ இல்லை வேற கேப் மூலியமாவோ நீங்கள் சிக்ரியாவுக்கு போக முடியும், தம்புலாவுக்கு போக முடியும். This is, do you know Tamil or Singalam? Singalam. Okay. How much tomato? 1 kilo. 200. Onion? 300. Fish. What is the fish name? Lake fish. Lake fish. This is a lake fish. Lake. This is lake fish. Country fish. This is sea fish, la. How much this one per kg? This fish. 90 rupees. அப்படியே ஸ்ரீலங்காவில் பொருட்களோட விலைகள்லாம் நிலவரம் எப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு காய்கறி கடையும் மீன் கடைக்கும் போய் பார்த்தோம். காய்கறி கடையில் பார்த்தீங்கன்னா தக்காளி கிலோ 200 ரூபாயும் வெங்காயம் கிலோ 300 ரூபாயும் விற்கிறாங்க. அப்புறம் மீன் கடையில் பார்த்தீங்கன்னா அவர் மத்தி மீன் வச்சுருந்தாரு, கிலோ 90 ரூபா அப்படின்னாரு. என்னால் நம்பவே முடியல, ஏன்னா நம்ம ஊர்லேயே கிலோ 150-200 ரூபான்னு விற்கிறாங்க. இவர் சும்மா கிண்டலுக்காக சொன்னாரா, உண்மையாகவே 90 ரூபாயான்னு தெரியல. சரி, நம்ம ஆக்சுவலாக லஞ்ச் டைம் அப்படிங்கிறதுனால சாப்பிட்றதுக்காக தான் வர்றோம். சரி, போகிற வழியில் அப்படி உங்களுக்கு அப்படியே ஹபர்னாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரோட்டில் அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்கேன், ஒவ்வொரு விஷயமும் காமிச்சிட்டு. இங்கே ஸ்ரீலங்காவில் கொத்துங்கிறது ரொம்ப ஃபேமஸ் போட்டிருக்கு. எங்கே போனாலும் கொத்து கொத்துன்னு போட்டிருக்குறாங்க. இன்றைக்கி கொத்தை ட்ரை பண்ணிட வேண்டியதுதான். இங்கே போர்டில் பிரியாணி அப்படின்னு பார்த்தோன்னே நாக்கில் எச்சு ஊற ஆரம்பிச்சிடுச்சு. நாமளும் கெத்தாக போய் அவர்கிட்ட ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு வந்து உக்காந்துட்டோம். ஆனால் அது வந்து சாப்பிட்டுட்டு பில்லை பார்த்த உடனே தான் நமக்கு ஒரு பெரிய ஷாக்கு காத்துட்டு இருந்தது. அதை நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். கோயிலில் ஆட்டை வெட்டுறதுக்கு முன்னாடி நல்லா குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி மாலையெல்லாம் போட்டு கொண்டு வந்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரியாணியை டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ நமக்கு தெரியாது அதுக்கு பின்னாடி என்ன மாதிரி ஒரு ஆப்பு நமக்கு இருக்குது அப்படின்ட்டு. பிரியாணிக்கு மேலே அந்த 3 முந்திரியை வறுத்து வச்சிருக்கும் போதே நான் கொஞ்சம் உஷாராயிருக்கணும். அப்போவும் நமக்கு அது தோணலை. பாருங்கள், இதில் பைனாப்பிள் ஒன்று அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, தயிர் ஒன்று தனியாக வச்சுருந்தாங்க, அப்புறம் சிக்கனு. இது எல்லாத்துலேயும் வந்து எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இது தயிர் தான் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது பிரியாணின்னு சொல்லவே முடியாது நம்ம. இது என்ன அப்படிங்கிறத நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நாம் ரொட்டி கஃபே ரெஸ்டாரண்ட்டுன்னு நாம் லஞ்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு கடையை தேடி அலைஞ்சிட்டு இருந்தப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் ரெக்கமெண்ட் பண்ணார். ரொட்டி கஃபே ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்குது, குட் ஹோட்டல், நீங்கள் போங்க, நான் அங்கே தான் செஃப்பாக இருக்கேன் அப்படின்னு அனுப்பி விட்டார். அவர் பேச்சை நம்பி நம்ம வந்தோம். வந்து சாப்பிட்டோம். ஒன்றும் கிடையாது. சொத்துக்கிட்டு இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ரீலங்கா வர்றீங்கன்னா விற்றுட்டு பணம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திரிகோணமலை 83 கிலோமீட்டர்,
கந்தலாய் 47 கிலோமீட்டர், அனுராதபுரம் 58 கிலோமீட்டர், பொலனறுவை 43 கிலோமீட்டர். ஸோ இது ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டாக இருக்குது. இங்கேருந்து திருகோணமலை 83 கிலோமீட்டர் தான். நான் ஏற்கனவே ஸ்ரீலங்காவை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்கே வர்றீங்க அப்படின்னா நம்ம சாப்பாடுங்கிறது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது நம்மளுடைய காசு எல்லாமே நம்ம சரியாக பிளான் பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய காசு எல்லாம் சாப்பாட்டுக்கே போயிடும். ஏன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நேற்று குழம்புல கூட நான் மேனேஜ் பண்ணிட்டேன். குழம்புல ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன், 430 ரூபா எல்கேஆர். ஓகே, அது ஒரு ரீசனபிளான காஸ்ட்டு தான், அது அங்கே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அங்கே இருக்கும்போதே சொன்னாங்க, நீங்கள் ஹபரனா தம்புலா இங்கெல்லாம் போகும்போது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஃபுட்டெல்லாம், அதனால் பார்த்துக்குங்கன்னாங்க. நம்ம ஹோட்டலோட ஓனரே அவர் சொல்லும்போது கொத்துன்னு ஒன்று சொன்னார், நூடுல்ஸ்னு ஒன்று சொன்னார், 1000 ரூபான்னாரு. அதுவே 1000 ரூபா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கே, இதை சாப்பிட்ணுமா அப்படின்னு நினச்சேன். சரி, வெளியில் போய் ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்போ தானே ரேட் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அதனால் நான் வந்தேன். ஆனால் நான் டோட்டலி டிசப்பாயின்மெண்ட்டு. வாழ்க்கையில் நான் இன்றைக்கி தான் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு பிரியாணி வந்து நான் சாப்பிட்ருக்கேன். பிரியாணின்னோடனே ஒரு சபலம் தட்டி போய் சாப்பிட போயிட்டேன். அதுக்கு நான் கொடுத்த விலை எவ்வளோ தெரியுமா? 2700 ரூபாய். கரெக்டாக சொல்லணுன்னா 2680 ரூபா. இவ்வளோ எக்ஸ்பென்சிவான பிரியாணி என் லைஃப்பில் சாப்பிட்டதே இல்லை. இந்தமாரி சாப்பிட்டா நம்ம எடுத்துகிட்டு வந்த பணம்லாம் வேறு எதுக்குமே பண்ண முடியாது. ஒரு 3 நாளில் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் செலவாகும். அதனால் நீங்கள் இங்கே வர்றீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸு, முதல்ல ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஹோட்டலுக்கு போங்க. அதுவும் இப்போ நான் போன ஹோட்டலு ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட் கூட கிடையாது. அதில் ஃபேனு வச்சுருக்குறாங்க, அதுவும் எங்கேயோ வச்சுருக்குறாங்க. வேர்க்க தான் நானே சாப்பிட்டேன். ஸோ இதுக்கு போய் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான், அதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவ்ங்கிறது ரொம்ப ரொம்ப டூ மச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபாரினரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து இந்த கடையை வச்சுருக்குறாங்க. ஏன்னா ஃபாரினர் எவ்வளோ ரேட் சொன்னாலும் இப்போ வாங்கிடுவாங்க. நான் ஃபாரினர்னு சொல்கிறது வெள்ளைக்காரவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள சொல்கிறேன். வெள்ளைக்காரவங்க வந்து எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க, ஏன்னா டாலரில் தான் அவங்க செலவு பண்ணுவாங்கன்னு. நம்ம இந்தியன்ஸும் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஃபாரினர் தாங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. ஸோ நம்ம அந்தளவுக்குலாம் எக்ஸ்பென்சிவாக சாப்பிட முடியுமா? ஸோ அதனால் எனக்கு டோட்டலி டிசப்பாயின்மெண்ட்டு. நான் பண்ண தப்பு என்னென்னா, ஃபஸ்ட் டைம் மெனு கார்டை வாங்கி பார்க்காம ஸ்டைலாக போய்ட்டு ஒரு சிக்கன் பிரியாணி அப்படின்ட்டேன்னா, அவர் 1/2 மணி நேரம் எடுக்கும்போதே எனக்கு மைல்டாக டவுட் ஆச்சு. செஞ்சு வச்சுருக்கிற பிரியாணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு, இவ்வளோ லேட்டாக அப்படின்னு. அதிலும் அந்த பிரியாணி எப்படி செஞ்சுருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு புளியோதரை இருக்கு இல்லையா, புளியோதரையில் சிக்கனை வச்சு கொடுத்த மாதிரியே தான் இருந்தது. நம்ம ஊர் பிரியாணி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. குறை சொல்லலை, இங்கே உள்ளது மேபி இப்படி தான் இருக்கலாம். ஒரு சின்ன கப்பு, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நான் காமிச்சேன். அதில் ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருந்தாங்க. அப்புறம் கிஸ்மிஸ் வந்து அதையும் ஃப்ரை பண்ணி போட்டிருந்தாங்க. மேலே ஒரு 3 முந்திரியை டெக்கரேஷனுக்கு வச்சுருந்தாங்க. கருவேப்பிலையை நிறைய ஃப்ரை பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் ஒரு சின்ன கப்பு, அப்புறம் ஒரு கிரேவி மாரி கொடுத்துருந்தாங்க. அது ஸ்வீட்டும் இஞ்சி டேஸ்ட்டும் தான் இருந்தது. டோட்டலாக பிரியாணி எல்லாமே ஒரு ஸ்வீட்னஸாகவே இருந்தது. தயிர் தான் நல்லா இருந்தது அதில், அதுவும் இவ்வளோ சின்னதாக ஒன்று. அப்புறம் ஒரு சாஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் முட்டையை வந்து ஆயிலில் பாயில்டு பண்ண முட்டையை அப்படியே ஆயிலில் பொரித்து அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுமாரி சிக்கனை வந்து, அதாவது உப்பு தண்ணியில் ஊற போட்டிருந்த சிக்கனை அப்படியே எடுத்து எண்ணெயில் பொரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது நம்ம ஊர் காசில் 100 ரூபாய்க்கு கூட ஒர்த்து இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பார்த்ததை வச்சு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனால் எனக்கு சாப்பிட்டதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஐ எம் டோட்டலி டிசப்பாயின்மெண்ட்டு. இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த கடைக்கு போனாலும் மெனு கார்டை வாங்கி பார்த்துட்டு தான் நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும். நீங்களும் வர்றீங்கன்னா இந்த விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் மேக்ஸிமம் வந்து இங்கே டெய்லி ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்கன்னா பர்ஸு காலியாகிடும். அதனால் ஸ்நாக்ஸ்லாம் வரும்போது ஊரில் நிறையா எடுத்துகிட்டு வாங்க.
வந்தீங்கன்னா ஒரு வேளை இல்லை 2 வேளை அப்படி ஸ்நாக்ஸை சாப்பிட்டு ஓட்டலாம். பட்ஜெட்டில் பண்ணுறதா இருந்தால் அது உங்களுக்கு பணம் நிறையா இருக்குன்னா நீங்கள் தாராளமாக செலவு பண்ணுங்கள், அது ஒரு விஷயம். இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. த ரொட்டி ரெஸ்டாரண்ட் பேர் ஞாபகம் வச்சுங்க. ஹபர்னா ஜங்ஷன்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும், தம்புலா ரூட்டில். அந்த கடைக்கு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஸோ இதுதான் வந்து பிரியாணியில் இருந்தது. இதுதான் நீங்கள் பார்த்த இந்த பிரியாணி வீடியோ. இதுக்காக தான் 1000 ரூபாய்க்கு பார்த்துட்டு இங்கே வந்து 2700 மொய் வச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம் ஹோட்டலில் வெற்றிகரமாக. ஆக்சுவலாக சஃபாரிக்கே அதுக்கு போயிருந்துருக்கலாம் போல் இருக்குது. எக்ஸ்ட்ரா இவ்வளோ இருக்குது சஃபாரிக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் பார்த்துக்கலான்னு விட்டேன். பட் காசு இப்படிலாம் போகுது. ஓகே, இந்த பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ அநேகமாக யானையை நாம் இப்போ தம்புலா ரோட்டில் போய் பார்க்க போகிறோம். வாங்க, ஸ்டே டியூன் வித் மீ. ஒரு லேக் ஒன்று இருக்குது, அங்கே யானையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தார். இங்கே ஏகப்பட்ட எலிஃபண்ட் வந்து நிற்கிது.